கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுனால நமக்கு வந்து ஒபிசிட்டி வரும், பல் பிரச்சனை வரும், நமக்கு வந்து சுகர் முதற்கொண்டு வரும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அது எப்படி அப்படின்னு பார்க்கறதுக்குனா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கிட்டையுமே காமனாக ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தாகமாக இருக்கும், நம்ம வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம். ஸோ கூல் ட்ரிங்க்ஸ் குடித்தா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்கும்போது நல்லா இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு மாதிரி செரிச்ச மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ரொம்ப தாகமாக இருக்கா, கூல் ட்ரிங்க்ஸ் குடித்தா வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குது. அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம வந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம். அப்படி அந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுகர் ப்ராப்ளம், ஒபிசிட்டி, நமக்கு வந்து டென்டல் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு சொல்லி வந்து பல ரிசர்ச் சொல்லுது. சரி, ஓகே, எதனால் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒபிசிட்டி எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூல் ட்ரிங்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை சுகர் கண்டென்ட் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுகர் கண்டென்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹை கலோரி இன்டேக்கை வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஒரு வழிவகுக்கும். அப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது நம்ம இன்னும் நிறையா வந்து கலோரி இன்டேக் எடுப்போம். அப்படி கலோரி இன்டேக் அதிகமாக எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து கலோரி அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வந்து ஃபேட் அதிகமாக வந்து சேரும். ஸோ அப்படி ஃபேட் அதிகமாக சேர்ந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒபிசிட்டி வரும். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுனால வந்து ஒபிசிட்டி வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டென்டல் ப்ராப்ளம் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூல் ட்ரிங்க்ஸில் வந்து நார்மலாகவே வந்து சம் ஆசிட்ஸை வந்து கலப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அதிகமான சுகர் கண்டென்ட் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சென்சிட்டிவிட்டி, ஓரல் கேவிட்டி இருக்குது இல்லையா, அதில் இருக்க சென்சிட்டிவிட்டி, அந்த கம்ஸு, அந்த எனாமல், ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பாதிக்கப்படும். ஸோ அப்படி பாதிக்கப்படுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிவியர் பெயின், இன்ஃபெக்ஷனு, ஓரல் இன்ஃபெக்ஷனு, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஆளாக ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓரல் ப்ராப்ளத்தையும் கொடுக்குது இந்த சுகர் கண்டென்ட் உள்ள கூல் ட்ரிங்க்ஸ். சரி, ஓகே, நம்ம வந்து சரி அது குடிக்கிறதுனால டென்டல் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டோம், அது மட்டும் இல்லாமல் ஒபிசிட்டியும் வருதுன்னு சொல்லிட்டேன். எப்படிடா வந்து நமக்கு வந்து சுகர் வரும், டயபெட்டிஸ் ப்ராப்ளம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுகர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த கூல் ட்ரிங்க்ஸில் நம்ம அதை குடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சுகர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்சுலின் வந்து ரெசிஸ்டன்ட் ஆயிரும். நம்ம ஆல்ரெடி அதிகமான சுகர் இன்டேக் எடுத்துருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்சுலின் வந்து ரொம்ப ரெசிஸ்டன்ட் ஆகி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸை வந்து காஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கூல் ட்ரிங்க்ஸ் குடித்தவங்களுக்கு வந்து டைப் 2 டயபெட்டிஸ் மெல்டஸ் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஹார்ட் ப்ராப்ளத்தையும் சேர்த்து கொண்டு வருது. எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹை சுகர் கண்டென்ட் வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட பிபியை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தும். ஸோ அப்படி அதிகப்படுத்தும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம், அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரோக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ரொம்ப ஆளாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி ஆளாகிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு போயிடும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஒரு ஹை ரிஸ்க்கான ஒரு டிசீசஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டீஹைட்ரேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சியும் சேர்த்து வரும்னு சொல்கிறாங்க. டீஹைட்ரேஷன் எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்க வந்து டயூரிட்டிக்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து அதிகமான ஃப்ளூயிட் லாஸை ஏற்படுத்தும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாடியிலேருந்து அதிக ஃப்ளூயிடை வந்து எக்ஸ்கிரேட் பண்ணும். ஸோ அப்படி பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டீஹைட்ரேஷன் வரும். டீஹைட்ரேஷன் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பாடி வந்து ரொம்ப ஒரு ஹைப்போவெலிமிக்கு போயிடும். ஹைப்போவெலிமிக்கு போனிச்சுன்னா நமக்கு வந்து கார்டியாக் அரெஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமான இருக்குது. ஏதோ தாகத்துக்கு குடிக்கிற ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்னால இவ்வளோ பிரச்சனை வருதாடா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகாதீங்க. இனிமேல் கூல்ட்ரிங்க்ஸை தவிர்த்து நீங்கள் வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம்? ஸோ ஃப்ரெஷ் ஜூஸ் சாப்பிட்லாம். ஸோ ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சு வந்து நீங்கள் வந்து உங்களோட கூல்ட்ரிங்க்ஸ்லேருந்து நீங்கள் வந்து வெளியே வரலாம். ஸோ நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத தவிர்த்து நீங்கள் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சு உங்களோட பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். ஸோ அதிகமாக கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி, இவ்வளோ டிசீஸ் வருதுடா, ஸோ அதனால் ரொம்ப பாதுகாப்பாகிறான்னு சொல்லி அவனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவனோட ஹெல்த்தை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோங்க.